ஷூட்டிங் வந்தாருன்னா அந்த சீன்லாம் வரும்போது சிரிக்கவே மாட்டேன். ஏன்னா ஆச்சி ஜோடி ஆச்சி நல்லா நடிப்பாங்க. அதை மிஞ்சி இவர் நிற்கணும்ல. தம்மால் தம்மால் நடிச்சு ஆச்சி மலருமே பாரு கவுண்டமணி காமெடின்னு தான் நினச்சேன். உண்மையிலேயே நீ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட். எவன் கொடுத்தாதானே நம்ம நடிக்கிறதுக்கு எல்லாம் காமெடிக்கே கூப்பிடுறாங்க. நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஓவராக சொல்லுவேன். இது ரொம்ப வித்தியாசமான பேசப்பட்ட பேர் செந்தில் கவுண்டமணினா. அதில் வேறு ஈவனை போட்டு விட்டு இது நல்லா இது சரியாக இருக்குமா அப்படின்ட்டு கவுண்டரே சொல்லிட்டாரு. இந்த படம் ஒன்று அவனை எடுத்துருங்க இல்லைன்னா என்ன விட்டுருங்க. ஒரு வளர்ந்த உடனே கொஞ்சம் ஒதுக்கு பார்ப்பாங்க இல்லையா, லைட்டாக பார்த்தா கொஞ்சம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட இல்லையா. அவரே சொன்னார், என்ன பாருங்கள் புதுசாக ஒரு கார் வாங்கிட்டான், நம்மகிட்டலாம் 3 4 கார் கூட இருக்குது. அப்படி வந்து சர நிறுத்துறான் பாரு, முன்னாடி வண்டி நிறுத்துறாம இடிக்கிற மாதிரி இல்லை சார். புதுசாக வரும் அப்படிதான் சார் இருப்பான் இல்லையா. ட்ரெயினை உள்ளே கொண்டு வந்துட்டு பிறகு நான் வந்து முழுக்க உனக்கு மட்டும் படம் பண்ணிட்டு தான் நான் எனக்கு அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கிறேன்னு நான் தரேன்னு பண்ணுறேன்னு வேறு என்கிட்ட சொன்னார். அப்புறம் வந்து ஒரு தடவை உட்காந்து சிட்டிங்க உட்காந்து என் பையன் கூட நான் பண்ணுறது கதையெல்லாம் கேட்டு ஓகேட்டார். அது என்னவோ ஒரு டைம் வந்து என்னென்னா அவர் திடீர்னு அங்கே போய் ஊரில் இருந்தாங்க. சரிட்டு தான் அப்புறம் விவேகம் போட்டு படம் எடுத்தேன். அதுலேருந்து அந்த கட்டாயம். ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக 90 காலகட்டங்களில் ரஜினி சார் படமாக இருக்கட்டும், கமல் சார் படமாக இருக்கட்டும், பாரதி ராஜா படமாக இருக்கட்டும், பாலச்சந்தர் படம் வந்தாலே போதும் நம்ம அப்பாக்களோ மாமாக்களோ தியேட்டர் வாசல்லையோ இல்லை நம்ம வீட்லேயோ வந்து பல அலப்பறைகளை வந்து செய்வாங்க. அதுக்கு அப்படியே ஈக்குவலாக இவரோட படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மாக்களும் பாட்டிகளும் அக்காக்களும் அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி என்னை தேட்டர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு செய்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த சைடு கேடிவியில் என்றைக்காவது ஒரு நாள் படம் போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமோட்டை நம்மளால் மாற்றவே முடியாது. தாய்க்குளங்கள் எல்லாரும் ஃபேன்ஸாக இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர் வி சேகர் சார், அவர் தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ காண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி சார் தான் ஒரு சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக சொல்லாமல் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அப்படிங்கிற படத்தில் இன்ன வரைக்கும் யாருமே பார்த்ததில்லை. முதல்ல அவர் வந்து ஒரு எமோஷ்னல் சீன் பண்ணுறாரு. அது எடுக்கும்போது அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தார் சார்? எந்த எமோஷனல்? இந்த கிளைமேக்ஸ் சீனு சென்டிமெண்ட்டா நான் அது பாருங்க, நான் ஏன் இவ்வளோ நாளாக கஞ்சனாக இருந்தேன், நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்குல்ல சார். ஆமாம். உண்மையாகவே அவரோட மனநிலை எப்படி இருந்தது? எல்லாருமே முதல்ல அவரை அப்போதான் பார்த்துருப்பாங்க சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு. அப்போ எடுக்கும்போது உங்களுக்கும் என்ன மாதிரி மனநிலை ஓடிட்டு இருந்தது, அவர் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தார்? எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நீங்களும் ஹீரோ படத்தில் வந்து சம்பளம் குறைச்சி அவர் எனக்கு பண்ணார். அவர் காமெடி நல்லா வித்தியாசமாக இருக்குன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ப்ளஸ் கிடச்சிது. அங்கே நெல் ரவி மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? நெல் ரவிக்கு மார்க்கெட் இல்லை, நல்ல மனுஷன். ஆனால் சரின்னு அது எப்படியோ ஒப்பேற்றி வந்துட்டேன். 2வது படம் வந்து நான் முடிச்ச மாப்பிள்ளையில் வந்து கதை அம்ச பிரகாரம் வந்து பாசிட்டிவ் கேரக்டர் யாருன்னா ஜனகராஜ், நல்ல மாமனார். இவர் வந்து இந்த சைடு கெட்ட மாமனார், கள்ள தூக்கி போடுறாரு. இவர் தூங்கும்போது கள்ள தூக்கி போடுற மாமனார். கவுண்டர்கிட்ட சொன்னேன், நான் தானே நீங்கள் இரவில் உனக்கு நான் வந்தேன், கூப்பிட்டேன், நீ ஏதோ சம்பளம் கொடுத்த, நான் பண்ணேன். என்னை பார்த்தா கொலைகாரன் தான் தெரியுதா? அவன் உண்மையிலேயே அவன் கொஞ்சம் வில்லன்னி. அவன் யார்? ஜனகராஜ். அவன் 3 இருக்கான். இன்னும் அவனை கூப்பிட்டு நீ கதாநாயகனே அவன் ஃபேஸ் சாஃப்டாக இருக்குது, அதனால் வந்து இதில் கேரக்டருக்கு நல்லாயிருக்கும் அது வந்து அப்படின்னு. அப்போ ஒன்றே ஒன்று சொன்னார், என்ன வில்லனாவே போட்டுறியா அப்படின்னாரு. இந்த படம் நீ நடிங்க, அடுத்த படத்தில் எல்லாரையும் கண்ணீர் வர வைக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கேரக்டராக நான் அடுத்தது நான் பண்ணுறேன். இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஆல்ரவுண்டுன்னு கடைசி வரைக்கும் என்ன இது விட்டுறாதீங்கயா, வில்லனா விட்டுறாதீங்க அப்படின்னாரு. இதில் நான் பண்ணுறேன்னா படம் கதை நல்லா வரும், பட்டு அடுத்த தடவை ஞாபகம் வச்சு செய்ய பார்க்குறேன். எல்லா டேரக்டரும் சொல்லுவானுங்க, மறந்துடுவானுங்க. இந்த படத்தில் வந்து கல் தூக்கி போகிற கேரக்டர் தான். ஜனகராஜ் தான் வந்து பாசிட்டிவ் கேரக்டர். ஜனகராஜுக்கு டப்புன்னு தேர்ந்துச்சு மார்க்கெட்டு. அந்த படம் முடிஞ்ச உடனே 5, 7, 10 சம்பளம் ஏறிச்சு அவருக்கு. ஏன்னா கேரக்டர் அந்த மாதிரி. இவர் ஜனகராஜ் கேரக்டர் தான் தாசிரி நாராயணன் வந்து தெலுங்குல இது நடித்தார். அவர் எவ்வளோ 150 படம் டைரக்ட் பண்ணவர். இந்த படம் நடித்த பிறகு தாசரி நாராயண ராவ்ன்றது போய் மாமகாருன்னு பேர் வந்துச்சு அவருக்கு. யார் அந்த கேர் பேர் வந்து ஜனகராஜ் கேரக்டர் வந்து மாமகாரு.
அதுக்கப்புறம் மாமக்காரனையும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு பெரிய விழா வச்சு சிரஞ்சீவி அவங்க இவங்க எல்லா நடிகர்களையும் வர வச்சு அவங்க முன்னாடி எனக்கு பரிசு கொடுத்தாரு. ஒரு ஆந்திராவுடைய உயர்ந்த பரிசு, நந்தி பரிசு கொடுத்தாரு. இந்த நான் முடிச்ச கேரக்டரில் ஜனகராஜ் கேரக்டருக்கு தான் கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணேன். அப்புறம் அந்த படம் முடிஞ்சது. அடுத்து வரும்போது நான் தான் சொல்லியிருக்கேன்ல கவுண்டரை, நீ மனோரமா தான் இதில், மீதெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் டம்மி, நீங்கள் சென்டிமெண்ட்டு, கவுன்மணி சார் அழ வச்சிட்டார் அப்படின்னு நான் இதை காமிப்பேன் நீங்கள் அப்படின்னாரு. அப்படியா அவனுக்கு கதை சொல்ல அப்படின்னாரு. கதையை சொன்னேன். உண்மையை பிடிச்சிச்சு. ஓ கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு. அங்கே சினிமா இது தேட்டருக்கு வந்தாருன்னா, இந்த தேட்டரில் ஷூட்டிங் வந்தாருன்னா அந்த சீன்லாம் வரும்போது சிரிக்கவே மாட்டார். அந்த மூலையே இருப்பார். ஏன்னா ஆட்சி ஜோடி ஆட்சி நல்லா நடிப்பாங்க. அதை மிஞ்சி இவர் நிற்கணும்ல. தம்மால் நடிச்சிடும் ஆட்சி. ஆட்சி மனோரமாவுக்கு நடிப்பு சொல்லிட்டு சிவாஜி கணேசன், பொம்பளை சிவாஜி கணேசன், அது என்னையா அது பேசிக்கிட்டே இருக்குது, டக்குன்னு மானிட்டர் அப்படி டேக்கில் அடித்து தூக்கிடுது, நம்ம முற்றக்கூடாதுன்னு அதே மூடில் இருப்பார். எதுக்கும் ஃபோன் கூட பேச மாட்டார். அப்படியே இருந்து நல்லா பண்ணார். பொண்டாட்டி கட்டையில் அவருடைய உழைப்பு அது நல்லாவே அது கேரக்டர். அவர் வந்து கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு அந்த சீன் இருக்கு இல்லையா, பசங்க கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுறாருல, என்னடா அந்த சீன் எனக்கு தலையில் அடிச்சு இதில் வந்து தூணில் அடிச்சுக்கிட்டு பேசுவார். எனக்கே கண் கழிச்சு ஒரு காமெடியிலேயே மறந்துச்சு எனக்கு. அதான் புரியுது சார். கரெக்டாக அந்த டேக் ஓகே ஆனோன்னே என்ன எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அந்த டைம்? எல்லாரும் கவுண்டரை பார்க்குறாங்க. ஐயோ பெரிய ஒரு சாதாரண ஆள் இல்லையா, இவன் காமெடி நினச்சோம். ஆட்சி மனோரமே பாராட்டு. கவுண்டரை நான் பண்ண கவுண்டமணி காமெடின்னு தான் நினச்சேன். உண்மையிலேயே நீ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, எவன் கொடுத்தா தானே நம்ம நடிக்கிறதுக்கு, எல்லாம் காமெடிக்கே கூப்பிடுறாங்க, நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஓவராக சொல்லுவார். சிவாஜி சார் கேரக்டர் கொடுத்தவங்க தான் நான் நடிப்பேன், எங்கே எல்லாமே காமெடியை கூப்பிட்டா என்ன அப்படின்வார். நான் ட்ராமாவில் எவ்வளோ மெயின் வேஷம்லாம் போட்டிருக்கேன் ஆச்சு, இங்கே வந்த உடனே எல்லாம் காமெடியை விட்டாங்க, அப்படியே விட்டாங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் இவருக்கு ஒரு நல்ல ஒன்றா இருக்கு. எத்தனை டேக் போச்சு சார்? இல்லை கரெக்டாக பண்ணிட்டாரா? கரெக்டாக பண்ணிட்டார். யாருக்கு பானுப்பிரியா இருக்குது, அவங்களுக்கு நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சந்திரசேகர் எல்லாருமே ஆர்டிஸ்ட். இவங்க சந்திரசேகர் ஆர்டிஸ்ட்டு ஆட்சி இருப்பாங்க. ஒரே டேக்கில் ஃபுல் ஆர்டிஸ்ட் தூக்கிட்டார். நல்ல மைண்டில் ஏற்றி அடிச்சிட்டார். ஆட்சி ஆர்டிஸ்ட் பார்த்துங்க, நான் உன்னை கிண்டல் அடிப்பேன், வெறும் கமெண்ட் அடிக்கிறீங்க, இஷ்டத்துக்கும் டைலாக் மாற்றுறீங்க, இது என்னது இது அப்படின்லாம் பேசுவாங்க சீனியரில் வரும்போது. அது சொல்லி அதே கைத்தடிச்சு ஃபஸ்ட்டு கைத்தடிச்சு, கவுண்டரே நீ ட்ராமா ஆர்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு, எங்காச்சு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்தது ஒன்றா இருக்கிறதுக்கு படத்தில் அவருக்கு ஒரு வெட்டியான் கேரக்டர் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அழ வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவன் பையன் வெட்டியான் எங்கேயாவது சாவு விடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். கடைசியில் அவன் பையனே சேர்த்துருவான். அந்த சுடுகாட்டை அழ வைக்கும்போது அவர் சொல்லுவான், இனிமேல் நான் யாரும் சாகணும்னு நினைக்க மாட்டேன், காசு கொடுக்கணும்னு கேட்க மாட்டேன், இந்த வாழ்க்கையில் அந்த துயரம் அது 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 ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இது விஷயம். அவர் வந்து ஒரு ஹீரோ அவர் தான் அந்த படத்தில். சிவகுமார் கூட இருக்கார். அப்படியே அவரை விட தாண்டி இவருக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தேன். ஏன்னா கவுண்டமணி ஆரம்பத்தில் நான் வளர்ந்து வர என்னை வந்து வளர்த்து விட்டேன். அன்னைக்கு எம்ஜிஆர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது சொன்னீங்க, எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் இல்லையா, சூப்பர் ஸ்டார் அவர். எனக்கு அன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அதாவது நல்ல மக்கள் தெரிஞ்சவர், நல்லா நடிக்கக்கூடியவர், சகலகலா வல்லவர். எனக்கு கால்ஷீட்டை கொடுத்து இவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருக்குன்னு நம்பி கொடுத்ததால 5-6 படம், 5-6 இட்டு கொடுத்த பிறகு தான் வடிவெல்லாம் உள்ள வராங்க. வரவேட்டனா எல்லாம் சரி. சார்கிட்ட போனால் நமக்கு நல்ல விவரம்ட்டு எப்போ ஒன்று செந்தில், ஆட்சி, எஸ்எஸ் சந்திரன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, சார்லி, சின்னி, குமரி முத்தண்ணன், எவ்வளோ பேர் வராங்க. இவ்வளோ பேர் வந்து கூட்டம் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வடிவேல் வந்து விடாமல் என்னன்ட்ட உங்கள் படத்தில் நான் வந்தே ஆகணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் அங்கே ஒரு பதிவு மிக பெருசாக பண்ணிட்டார் சார். தேவர் மகன்றது வந்துருச்சு. அது எப்படி பண்ணாருனாக்கா, அவர் ஆக்சுவலாக ராஜிகண்ணு உள்ள கொண்டு வந்துட்டாரு. ராசா மனசுல ஒரு 2-3 படம் கொடுத்துட்டாரு. கமல் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு. சிங்காரவேலன் கொடுத்தாரு. கமல் சாருக்கு அந்த காமெடி சென்ஸ் உண்டு. அவர் வந்து அப்புறம் இது அந்த தேவர் மகனா, அதுதான் அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து அவனுடைய மேனேஜரோட எங்கள் வீட்டுக்கு வந்தான். வந்து உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நான் தேவர் மகனை பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பீனியன் நல்லா இருக்கும். போய் பார்த்தேன், நல்லா நடிச்சிருந்தா. 2வது கொஞ்சம் சீன் தான், ஆனால் சிவாஜி சாரோட கூச்சம் இல்லாமல்
ம். அதனால் ஃப்ரீயாக ம். பேசியிருந்தோம். அப்புறம் நடிப்பு ஆர்வம் நல்லா இருக்கு. சிவாஜி சாருடைய ஃபேனாக இருந்திருக்கான் பொழுது நல்லா நடிச்சிட்டான் அதில். ம். நல்லா இருந்ததுயா அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு அங்கே 4 சீன் 5 சீன் நடிச்சிருக்கிறேன். நான் அதே 5 சீன் தரேன். ஏன்னா இங்கே நிறைய காமெடி இருக்கு. ம். ம். எல்லாரையும் நம்ம ஓட்டிட முடியாது. அவங்க வந்து யோசிப்பாங்கல்ல. ம். அதனால எப்பயுமே இதை தான் சொல்லணும். ம். இது ஒரு பழைய ஆளுங்க புது ஆளுங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸ்ன்னு நினைப்பாங்க. ம். ம். அது ஒன்று இருக்கு. சரியா? ஆனால் இவன் நல்லா நடிப்பாக வருவான்னு எனக்கு தெரிஞ்சுது. சரி ஒரு 5, 6 சீன் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோம். அப்புறம் வந்த பிறகு இவன் வந்து வடிவேலு அடிக்கடி ஷூட்டிங் 2 மாதம் இருக்கு வாயா அப்படின்ட்டேன். இவன் அடிக்கடி என் ஆஃபீஸுக்குள்ளே ஒரு 9 மணிக்கு நைட் வந்து அந்த அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு பூரா அந்த ஊரில் பார்த்து பாடுறது. மதுரை எழுகிறது அதெல்லாம் பண்ணாமல. இவருக்கு எல்லா திறமையும் இருக்குது. நல்லா பாடுறான், மிமிகிரி பண்ணுறான், நல்ல இது இருக்குது. சரி இவனை நல்லாவே யூஸ் பண்ணலாம் போல் தெரியுது. அப்புறம் யூத்தாக வேறு தெரியுறான். அவன் ஒல்லியாகிறதுனால அது அப்படி தெரியுது. சரியா யூஸ் பண்ணலாமே. ஏன்னா மொனோடஸாவாக இருக்குமே கொஞ்சம் இவங்க மேலே கொஞ்சம் கதையை ஏற்றி பண்ணோம்னா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். இல்லைன்னா ஃபவுண்டேஷனில் விட்டால் வேறு பண்ண மாட்டாருன்னு அப்படி ஒன்று வந்துடக்கூடாதுன்னு பார்த்தேன். அவர் நடிக்கும்போது சரின்னு போட்டு இவனுக்கு ஜோடியாக வந்து ஒருத்தர் ஒல்லியாகிறதுனால ஒரு ஜோடி போட்டால் தான் இது எடுபடும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாகேஷ் சார் கூட மனோரமா சேர்ந்த பிறகு தான் ரொம்ப பிரமாதமாக அந்த ஏபி நாகராஜன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் பேர் போயிடுச்சு, பூம் ஆச்சு. பூம் ஆச்சு, நல்லாச்சு. ஏபி நாகராஜன் மனோரமா நாகேஷ் ரொம்ப ஜோடி போட்டு பின்னி எடுத்துகிட்டு வரவர். அதெல்லாம் பார்த்தோன்னே அதே மாதிரி இவனுக்கு ஒரு ஜோடி போட்டால் நல்லா இருக்குமேன்னு நினச்சி வேறு நல்ல ஜோடி கிடைக்கல. சரளா உள்ள சேர்த்து விட்டேன். உடனே அங்கே அப்ஜெக்ஷன். ஏன்னா சரளா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கவுண்டர் கூட நடிச்சிருக்குது, எஸ் சந்திரன், செந்தில் சார் கூட. ஏன் இவர் கூட நடிச்சிருக்கு, யாரு கூட, பாக்கியராஜ் சார் கதாநாயகியே நடிச்சிருக்குது. ஏன் கமல் சாரோட எவ்வளோ பெரிய ஆளுங்க நடிச்சிருக்குது. சார் நான் அவங்க எல்லாரும் கூட நடிக்கிறேன், இவர் கூட நடித்தா எல்லாம் ஓரம் கட்டுருவாங்க, அதுவும் காமெடி எங்களுக்கு இவங்க எல்லாம் போய் பேசியிருக்காங்க. எல்லாம் யார், செந்தில் சார், கவுண்டமணி சார், எல்லாரும் கூடி அவங்க உள்ள நடிச்சுன்னா ஓரம் கட்டுருவோன்னு சொல்லி அதை மாற்றிருக்காங்க. அவன் பயந்து போய் இல்லை சார் என்ன. எனக்கு இது சொல்லும் போதே அப்படியே கூடுதலான இந்த தகவலும் சொல்லுங்க. செந்தில் சாருக்கு எது சார்ந்து சார் அவருக்கு இன்செக்யூரிட்டி ஏற்பட்டிருக்கணும் எனக்குமே புரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டரு கொடுக்கறது தான் அவரோட இது. வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பாடி லாங்குவேஜ். இது ரெண்டுத்துக்குமே ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருக்கிற இதாக வேணால் செந்தில் சாரில் இருக்க முடியும். இந்த சைடு காலை வாரி விடுறது, இந்த சைடு வந்து அவரை நோண்டி விடுறது, வம்பு பண்ணுறது அப்படின்னு. இல்லை ஒரு வேளை வரவு எட்டனா செலவு 10 நாளையுமே அவர் ரஹீம்னு ஒரு கேரக்டர் சின்னதாக தான் பண்ணியிருப்பார். இவருக்கு பூமாக இருக்கும். இந்த சைடு கவுண்டமணி சாருக்கு பார்த்தீங்கன்னா மருதுபாண்டி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவருக்கு பீட்ரு. அந்த பீட்டருங்கிற கேரக்டர்னால தான் பாஷா படம் ரேஞ்சுக்கு அந்த இது இந்த சைடு பேசப்பட்டுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடுத்த படமும் நான் பெத்த மகனையிலையுமே இது மாமனார் கேரக்டர். இவர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலையிற வடிவேல் சார் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அலையிற ஒரு மகனாக இருப்பார். இல்லை பாஷா படமே வந்து வடிவேல் நடிச்சால அந்த ஆட்டோ கேரக்டர், அது வந்து நைட் ஷோவில் ஒரு 30 ஆட்டோ நிற்கும். இது எப்படியோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா தெரிஞ்சு படம் பார்த்துருக்காரா, எதில் பார்த்தாருன்னு தெரியல ரஜினி சார். ஆமாம், அவர் என்ன கூப்பிட்டு நீங்கள் பாட்சா படம் நான் பண்ண வேண்டியது தானே. தெரியும். அவர் பண்ணுறாரு, இந்த நீ ஒரு ஆட்டோக்கார மாதிரி பண்ணு, ஒர்க்கிங் கிளாஸ் நல்லா பண்ணுற, ஏன்னா நான் டிரைவராக இருந்து வந்தேன், இது கண்டக்டராக இருந்து வந்தேன், எனக்கு இதெல்லாம் நல்லா பிடிக்கும் பண்ணுனாரு. அப்போது அந்த அளவுக்கு வடிவேல் அந்த ரீச் அந்த கேரக்டர் நல்லா இருந்தது. ஆனால் அது என்ன சிக்கல் வந்துச்சுன்னா கவுண்டமணி செந்தில்ன்றது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் பண்ணி ஆயிடுச்சு. எதுலேருந்து வந்துச்சு அது கரகாட்டக்காரன் அதெல்லாம் நல்லா பிடிக்க வந்துச்சு. இப்போது வடிவேலுக்கு நான் வந்து ஜோடியாக போடுறேன்ல, சரளா போட்டேன்ல, அது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த படத்தில் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த படம் போடும்போது பண்ணும்போது கவுண்டமணி சாருடைய அல்ல காலம் மாறி போச்சு. வரவேட்டினால போட்டுட்டேன். போடும்போது ஒரு எதிர்ப்பு வருது. சரி அதை மீறி நான் என்ன சொல்லிட்டேன், சார் ஒரு படம் அந்த உங்கள் கூடயே ஜோடியை நடிக்கிறதுக்கு ஒரு போர் அடிக்கிறது ஒன்று இந்த பக்கம் திருப்பி விட்டா ஒரு புது கலர் கிடைக்கும்னாங்க, விட்டாங்க. அந்த கதை சரின்னு அவங்களும் கண்டுக்காம விட்டாங்க. அந்த படம் வெற்றி ஆகி போச்சு. வெற்றி ஆட்ட பிறகு இப்போ அடுத்த படம் காலம் மாறி போச்சு. ஒரு படம் அந்த பண்ண இல்லையா, அந்த காலம் மாறி போச்சு படம் கதையில் இருந்தால் என்ன இருந்ததுன்னா கவுண்டமணி சாருடைய பையன் வந்து வடிவேல். அவன் வந்து ஆக்சுவலாக அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு குறிகார பொண்ணை லவ் பண்ணினான். ஆனால் அது குறிகார பொண்ணுன்னு செஞ்சால் வீட்டில் அப்பா சேர்க்க மாட்டார்.
அதனால் அது வந்து ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். இப்படி ஒரு கதை, அப்பா புள்ள கதை அது. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து காலமாரி போச்சோட இது. கவுண்டமணியும் செந்திலும் அப்பா புள்ளையா நடிக்கிறது அது. ஓ, ஓகே ஓகே. அந்த பேர் இருக்கு இல்லையா, ம் 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 அவங்க ம். அப்பா பிள்ளைக்குள்ள ம் 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 ம். இவர் வந்து இவன் இந்த குருவிகார வீட்டு பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரியாமே அவர் பெரிய பெரிய இடத்தெல்லாம் பார்க்குறாரு வடிவேலு ம் ம். இல்லையா. இவன் என்ன பண்ணிட்டு அந்த குருவிகார பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷில் 1 2 சொல்லி கொடுத்து ஒரு டிப்டாப்பாக கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து உங்கள் அப்பா ஏமாத்துறாதெல்லாம் கதையில் இருந்து இந்த கதை அவருக்கு செந்தில் பார்த்தாரு. இவன் வந்து கவுண்டமணி சன்னு அவர் வந்துட்டு இந்த பேர் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம பேர் போயிடுமோன்னு அவருக்கு ஒரு சின்ன அச்சம் வந்துச்சு. ஏன்னா நாம் தொடர்ந்து பேராக நடிக்கிறோம் இல்லையா. வேற ஒரு கேரக்டராக நடிச்சா கூட பரவாயில்ல, அப்பா புள்ளன்னு வந்துச்சுன்னா இது தொடர்ந்து வருமே அப்படின்னு கவுண்டர்கிட்ட போயிட்டு, சார் அவன் வேணாம் சார், இது வந்து நம்ம பேர் ஏதோ சொல்லிட்டு அவன் என்ன அந்தாரு இல்லைன்னா நான் நடிக்கலை அப்படின்னு ஏதோ அங்கே அது சொன்னார் உங்களுக்கு. கவுண்டர் அவங்களும் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்காங்க செந்தில். அது சரி நண்பர் அப்படின்ற முறையில், சார் இது எதுக்கு சார் இவன் இந்த படத்தில் விடுங்க சார், அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இல்லை சார் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அவனுக்கு வேறு கேரக்டர்லாம் சொல்லி விட்டேன், புதுசு தான் அவன் வேணான்னா போகிறான், நீங்களாம் தான் எனக்கு ஃப்ரெண்டு, பட்டு வேணாம் சார் இந்த மாதிரி இருக்குன்னு. அதை வந்து பிடிவாதமாக செந்தில் சாருக்கு வந்து ஒரு அவருக்கு அவர் தானே பார்ப்பாரு நமக்கு. ஏன்னா இது அவருடைய பேர், அது அந்த பேர் உடைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையில் அப்புறம் அவர் வந்து பேர் அமையாது. இது ரொம்ப வித்தியாசமான சொல்ல பேசப்பட்ட பேர் செந்தில் கவுண்டமணின்னா. அதில் வேறு ஈவனை போட்டு விட்டு இது நல்லா இது சரியாக இருக்குமா அப்படின்ட்டு கவுண்டரே சொல்லிட்டாரு, இந்த படம் ஒன்று அவனை எடுத்துருங்க இல்லைன்னா என்ன விட்டுருங்கன்னாரு. பரவாயில்லண்ணா, நான் அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு நான் அவனை வேணான்னு சொல்லக்கூடாது, புரியுதா, நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் கேட்குற வரைக்கும் விட்டீங்க, இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து அவனுக்கு டெஸ்ட்லாம் பண்ண போகும்போது சொல்லும்போது அவன் வேணான், முதல்ல என்ன நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அதனால் அதை கவுண்டர் அவாய்ட் ஆகிடுச்சு. இவன் உள்ளே வந்துட்டான், இவன் உள்ளே வந்து எல்லாமே இட்டு படம் இட்டு அப்படின்னு எல்லாம் வந்துட்டான். எதிர்ப்புகளை நேரடியாகவும் தெரிவிச்சிருக்காங்களா சார் ஷூட் அப்போ? நேராக அவங்களுக்குள்ள ஒன்றும் பெருசாக காமிக்க மாட்டாங்க, ஒரு இன்டெரக்டாக தான் காமிப்பாங்க. வடிவேல் கூட கொஞ்சம் 2 படம் 3 படம் ஆன உடனே 2 படம் வரவுப்பட்டினாவிலே, அதுக்கப்புறம் நான் பெத்த மகனேன்னு ஒரு படம், அடுத்த படம். அவன் அப்பவே அவன் கார்லாம் கொஞ்சம் வாங்கிட்டான், அதெல்லாம் காரே கொஞ்சம் அப்படி புஷ்ஷுன்னு வந்து நிறுத்துவான். ஏன்னா இவர் கார் வாங்கிட்டான், யாரு கவுண்டர் சொல்வார், இவனா பாருங்க புதுசாக ஒரு கார் வாங்கிட்டான், நம்மகிட்டலாம் 3 4 கார் கூட இருக்குது, அப்படி வந்து சர நிறுத்துறான் பாரு, பின்னாடி வண்டி நிறுத்துற இடிக்கிற மாதிரி. சார் புதுசாக வரும் அப்படிதான் சார் இருப்பான் இல்லையா. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்க மாட்டாங்க. நான் பெத்த மகனையில் வேற 2 படம் 2 பேர் நடித்தாங்க. அதில் வந்து எப்படின்னா பேசிக்குவாங்க, ஷார்ட்டில் பேசிக்குவாங்க, தனியெல்லாம் உட்காந்து பேச மாட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செந்தில் கவுண்டர்னாக்கா 2 பேரும் உட்காந்து தனியாக சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அவங்களுக்கு. இவன் கொஞ்சம் புதுசு, ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்தது. இவனும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவான்னு நினைக்கிறேன் இல்லையா. ஒரு வளர்ந்த உடனே கொஞ்சம் இதுக்கு பார்ப்பாங்க இல்லையா, லைட்டாக வந்தால் கொஞ்சம் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட இல்லையா. அவரே சொன்னார், இல்லைப்பா நீ பாரு, நாங்களாம் வந்து இது 20 100 படம் பண்ணிட்டோம், என்ன படம் பண்ணிட்டோம் எங்கள் வெளியில் எங்கெல்லாம், நாங்கள் இன்னும் அந்த இது மாறாமல் தான் இருக்கிறோம், இவங்கெல்லாம் காசு வந்துச்சு கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா அப்புறம் நீ எல்லாம் பிடிக்க முடியாது, வம்படத்துக்கே கிடைக்காது, நாங்கள் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லும் மாதிரியே பின்னாடி வந்து வடிவேலு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அவைலபிள் இல்லையா இல்லையா. புரியுது சார். இப்போ நான் வடிவேலு இருக்காரு, இப்போ நான் வந்து படம் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், ஆனால் வடிவேலு உடனே தேடி வந்து என்னென்ன பண்ணீங்க, 5 6 படம் லிஃப்ட் பண்ணீங்களே, என்ன பண்ணுறீங்க, வாங்கினே சம்பள பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கலாண்ணா, நீங்கள் முதல்ல நில்லுங்கண்ணே அப்படின்னு வந்து சொல்லணும் இல்லையா. சொல்லலை அப்படின்னா இதே கவுண்டர் சொல்கிறாரு, இன்றைக்கும் கவுண்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, வாரத்துக்கு ஒரு தடவை பேசுகிறாரு. இன்றைக்கும் நான் வந்து வடிவேலுக்காக வந்து கவுண்டரை நான் கொஞ்சம் சரிண்ணா நீங்கள் முடிவு பண்ணுங்கண்ணான்னு சொல்லிட்டு அவர் போய் வேறு அந்த படத்தில் நடிக்கலன்ட்டார். அப்படி தெரிஞ்சு கூட என்கிட்ட பேசுகிறாருன்னா அவர் என்ன ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், இவருக்கு என்றைக்கு அந்த இது இருக்கு இல்லையா அவங்ககிட்ட. மேக்ஸிமம் கவுண்டர் தான் என்கிட்ட பேசக்கூடாது இல்லையா. அப்போ அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. நல்ல நடிகன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை.
பட் கவுண்டர் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து மேலே வந்தார். தேடல் இவர் வடிவேல் சார் வந்து ஹீரோக்கான தேடல் இருந்தப்ப ஏதாவது கால் பண்ணாரா? இல்லை அந்த 23ஆம் புலிகேசி அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு? அவருக்கே கொஞ்சம் அந்த பெரிய ஹீரோக்கள்லாம் பண்ணும்போது பண்ணட்டும், அதை பற்றி தப்பு இல்லைப்பா அப்படின்னு நான் சொன்னேன். நீ பண்ணு, பட் என் பையனை நான் கொண்டு வரதா இருக்கேன், நீ கூட பையனுக்கு கூட நீ நடி அப்படின்னாரு. சரி நான் நடிக்கிறது தான் சொன்னார் அவர். நானும் இல்லை சார், நான் எப்படி கேட்குறேன்னா, அவரு ஹீரோவா நடிக்கிறேன்னு லான்ச் ஆகுற டைமில், இல்லை ஹீரோவா அதுக்கப்புறம் படங்கள் பண்ண ஆரம்பிச்சார்ல, எப்பயாவது சார் என்ன உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு இன்னைக்காவது கால் பண்ணி கேட்டிருக்காரா? சொல்லியிருக்காரு, ஹீரோவாக பண்ணால் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ம். ஏன்னா வெளியில் ஹீரோ பண்ணுறாங்க, நல்ல பிஸ்னஸ் ஆகுது, எனக்கு ஹீரோவை போடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ம். அந்த நேரம் நான் என்ன பண்ணிட்டேன், என் பையன் படித்து முடித்தான், ம். ம். அவனை கொண்டு வந்து ஒரு நடிகராக ஆகணும்னு ஆசை. ஐயோ நீங்கள் ஒரு எப்பயுமே 2-3 ஆர்டிஸ்ட் ஹீரோ போடுவேன் நான், இல்லையா? 2-3 பேர் அந்த மாதிரி நீ ஒன்று பண்ணிக்க வழக்கம் போல். ம். ஒன்று இவர் போட்டுக்குவோம், விவேக்கோ இல்லை வேறு யாரோ யாரோ ஒருத்தர் போட்டுக்குவோம். ம். இல்லை இந்த மாதிரி நீ இல்லை என் பையன், நீ பையனும் நீ கூட அண்ணன் தம்பி அந்த மாதிரி பேரோட பண்ணுவோம். பையனை உள்ளே கொண்டு வந்துட்டு பிறகு நான் வந்து முழுக்க முழுக்க உனக்கு மட்டும் படம் பண்ணிட்டு தான் நான் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருக்கிறேன்னு. அவருக்கு அந்த நேரம் நல்லா பிக்கப் ஆகி நிறைய சம்பளம், டுவெல் ரோல்லாம் வந்துருச்சு இல்லையா அவருக்கு. அதனால கொஞ்சம் சரி அப்படி போவோம் அப்படின்னு அப்படி முடிவில் இருந்தார். நான் தரேன்னு பண்ணுறேன்னு வேற என்கிட்ட சொன்னார். அப்புறம் வந்து ஒரு தடவை உட்காந்து சிட்டிங் உட்காந்து என் பையன் கூட நான் பண்ணுறது கதையெல்லாம் கேட்டு ஓகேன்ட்டார். அது என்னவோ ஒரு டைம் வந்து என்னென்னா, அவர் திடீர்னு அரசியல் ஆசை காட்டாங்க எல்லாம். நீ எம்பியா நெல் அந்த இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து மதுரையில் வந்து அவர் அழகிரி ஏதோ சொன்னாருன்னு சொன்னான் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ ஒன்று போனால் அரசியலுக்கு போயிடு, சினிமா விட்டு. அப்படி போயிட்டு தான் நிறைய நல்லாயிருக்கும். இந்த 2 கண்டன் ஆகிட்டேன்னா வம்பது. ஏன்னா உன் படம் எல்லோரும் பார்க்கலாம், காமெடி அப்படி இருக்காது. நாகேஷ் எந்த கட்சியில் சேர்ந்தாரா, அப்போ தான் இருக்கும் அப்படின்னு. இல்லைண்ணே நான் போயிட்டு நான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் எம்பி ஆகிடுவேன், அது எனக்கு சொன்னேன். அது ஜெயிச்சுட்டா ஓகே, ஏன் தோற்று போயிட்டா அதுவே உனக்கு எதிரி ஆகிடும்ல, அதில் இல்லை அதில் சேர்க்கிறாங்க அப்படின்னு ஏதோ போய் நம்பிக்கையோட போயிட்டான். நான் அதனால் 2 மாதம் தள்ளி வச்சேன் ஷூட்டிங்கை. என் பையன் அவங்க சரவண பொய்கின்ற படம் தான் அது. அவர் போய் அங்கே நடிக்க அது போகும்போது ஏதோ விஜயகாந்த் சார் அவருக்கு தெரியும், அவர் ஒரு சீனியர், அவர்கிட்ட வந்து அவரை போய் அரசியலுக்கு அவர் ஆரம்பத்துலேயும் மன்றங்கள்லாம் வச்சு வந்தார். நீ வந்து சினிமாவில் இருக்கிறவரை கொஞ்சம் அளவாக ஏதோ பேசணும், கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏதோ விட்டாப்புல. அதனால் அவங்களுக்குள்ள கசப்பாகி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏடிஎம்கே இது ஜெயிச்சுது, இவர் உள்ள தகராறு வந்து வீட்டில் போட்டி அடிச்சாங்க. நான் அது எந்த அளவுக்கு உண்மையோ நேராக அவன் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், நான் 1 வருஷம் நான் வரமாட்டேன்னா என்ன கொல்ல பார்த்தாங்க, அடிக்க பார்த்தாங்கன்னு எதுவும் சொன்னாப்புல. அது இல்லையா போய் மறுபடியும் விஜயகாந்த் சார்ட்டு பேசினா தீர்ந்து போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் தானே இல்லையா, நீ அதிகமாக பேசினா அது தகுந்த மாதிரி ஏதோ அப்படின்ட்டு அவங்க ஏதோ அப்படியே இருந்துட்டான். அவர் ஈகோவில் அங்கே போய் ஊரில் இருந்தாப்புல. சரின்ட்டு தான் அப்புறம் விவேக்கை போட்டு படம் எடுத்தேன் நான். அதுலேருந்து அந்த கட்டாயி போச்சு அந்த காம்பினேஷன். அவர் ரொம்ப நாள் கொஞ்சம் கேப் விட்டார், அவர் கொஞ்ச நாள் நடிக்கலை, அதுக்கப்புறம் தான் நான் வந்தாப்புல இல்லையா. ஆமாம் ஆமாம் சார். அதனால் நானும் ஒரு சின்ன கேப், எனக்கு வேறு வேறு மாதிரி கேப்பு, அவருக்கு வேறு மாதிரி கேப்பு.